இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமானோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் விடியல் என்பது வள்ளல் பெருமானோடு விடுகிறது என்பது எப்படிப்பட்ட பேர் இல்லையா? ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு உரைநடையாக அவர் சொல்ல 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 இத்தனை விஷயங்களும் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கே இவ்வளோ நாளா அப்படிங்கிற ஒரு பதைபதைப்பு. ஆனால் இது இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு மன நிறைவு. இப்படியாக நம்முடைய விடியல்கள் அமைகின்றன. இன்றைக்கும் அதே மாதிரி தான். அவரோட பாடல்கள் அல்லது அவர் சொல்லுகின்ற அந்த கருத்தியல், அவர் சொல்லுகின்ற அந்த ஆன்மீக புரட்சி என்பதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு திசையை நோக்கி தான் போகுதுங்க. நம்ம நிறைய பார்த்தாச்சு. என்னங்கன்னா, உள்ளமே பெரும் கோயில், அதில் இருக்கக்கூடிய உணர்வு தான் சிவம், அதை நிறைக்கக்கூடிய அன்பு தான் இறை. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. மீதி எல்லாமே நாமளே போட்டுக்கிற கட்டுப்பாடுகள், நாமளே உருவாக்குகிற சிந்தனைகள், நாமளே நமக்கு நாமே சொல்லிக்கொள்கிற இதை செஞ்சாதான் நல்லது, இதை செஞ்சாதான் நல்லதுன்னு நமக்கு நாமே சொல்லிக்கொள்கின்ற சால்ஜாப்புகள் அப்படிங்கிறத நிறைய விதங்களில் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல்லையும் அதே தான் திரும்ப திரும்ப. ஏன்னா அவருக்கு பதைப்பாக இருக்குது. இதையெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் எப்படி இறை தேடல் பண்ணுறீங்க? அப்படி பண்ணணுமா இறை தேடல்? அது வேற ஒரு கேள்வியாக கேட்குறாரு. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதை செய்கிறோம், இறை தேடல் செய்கிறோம் நினச்சிட்டு மீதி எதை செய்யணுமோ அதை மறந்தே போயிடுறோம்ல. அப்படி மறந்து போகின்ற 8 விஷயங்களை நமக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். இதை படிக்கும்போது, இந்த பாடலை படிக்கும்போது வள்ளல் பெருமானுக்கு மட்டும் இல்லை, நாம் கூட இந்த 8 விஷயங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை செய்கிறோங்கிற நினைவே இல்லாமல், நாமும் இப்படித்தான் இருக்கிறோங்கிற அந்த உணர்வே இல்லாமல், நான் நல்லவங்க, எனக்கு இறை பக்தி ரொம்ப உண்டுங்க, இறை தேடல் ரொம்ப உண்டுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி 8 விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லித்தரார். அந்த பிள்ளை பெரு விண்ணப்பம்னு சொல்லுவோம்ல, 6ஆம் திருமுறையில், அதுலேருந்து வருகின்ற ஒரு பாடல். கையை விரல் நீட்டலாம், ஒவ்வொன்றா கேட்க கேட்க நாமளும் 1 2 3ன்னு சொல்லிக்கிட்டே வந்தால் 8 விஷயங்கள் அவர் அடுக்கிறார் பாருங்களேன். கோபமே வருமோ, காமமே வருமோ, கொடிய மோகங்களே வருமோ, சாபமே அணைய தடை மதம் வருமோ, தாமத பாவி வந்திடுமோ, பாபமே புரியும் லோபமே வருமோ, பயனில் மாச்சரியம் வந்திடுமோ, தாப ஆங்காரமே உருமோ என்ற ஐய நான் தளர்ந்ததும் அறிவா. இத்தனை விஷயங்களை அடுக்கிறார்ல. இது வருமோ, இது வருமோ, இது வருமோன்னு கேட்குறாரு. கோபமே வருமோ, தாபமே வருமோ, மனமாச்சரியம் வருமோ, குரோதம் வருமோ, இது எல்லாம் நமக்கும் வந்துட்டு தாங்க இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம தினம் அனுபவிச்சுட்ருக்கோம், மற்றவங்களுக்கும் செலுத்திட்டுருக்கோம். அதுதான் நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம். எனவே இது எல்லாமே இல்லாமல் நாம் ஒரு இயல்பான பிறவியாகிவிட்டால் அதற்கப்புறம் வெளியில் தேட வேண்டிய அவசியமே இல்லை. எதையுமே மனசு அப்படியே ததும்பி வழியும், நம்மளால் உணர முடியும். அது சும்மா இரு சொல் அற அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டுல்ல தமிழில். அது என்னன்னா, சும்மா இரு அப்படின்னா ஐடியலாக இருன்னு இல்லை, இந்த மாதிரி உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தால் அதுதான் சொர்க்கம். சொல் அற என்றால் வீணான வார்த்தைகள், திரும்ப 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 புளிச்சு போகிற மாதிரி வார்த்தைகளை வச்சு அலங்காரமாக பேசிகிட்டு இருக்கோம்ல, எதுவுமே வேண்டான்னு ஆகிடும். அப்படி ஓரமாக போய் உட்கார்ந்தா போதும்னு ஆகிடும். அந்த நிலையைத்தான் வள்ளல் பெருமான் நமக்குள் இந்த பாடல் மூலமாக கடத்துகிறார். என்னவெல்லாம் அடுக்கிறார் பாருங்க. கோபமே வருமோ, காமமே வருமோ, கொடிய மோகங்களே வருமோ. இது 6ஆம் திருமுறையில் 3447வது பாடலாக இருக்குது. ஒரே வரியில் பல விஷயங்களை கேட்குறார். கோபமே வருமோ, மோகமே வருமோ, கொடிய தாபங்களே வருமோன்னு கேட்குறாருன்னா, இது எல்லாமே மிருகத்தனமான உணர்ச்சிகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மனிதத்தனமான உணர்ச்சிகள் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம செய்கிற இன்னொரு தவறு என்ன தெரியுமா? மிருகத்தனம்னு சொல்லிடுறோம். மிருகங்கள் அவரவர் இயற்கைப்படி, அவரவர் சுவாபப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நாம் தான் நம்முடைய மனிதத்தன்மையிலேருந்து மறந்து போய் மனிதத்தன்மை இல்லாமல் நடந்துக்கிட்டு அதை உடனே மிருகத்தனம்னு சொல்லிடுறோம். அப்படி இல்லை. எந்த மிருகமும் அதனுடைய சுபாவத்திலிருந்து விலகுவதில்லை. ஆனால் மனுஷங்களாகிய நாம தான் அந்த சுபாவத்திலிருந்து விலகி இந்த மாதிரியான தவறுகளை செய்கிறோம்
அப்படிங்கிறத முதல் வரியிலே சொல்றார். சாபமே அணைய தடை மதம் வருமோ? மதம்னா என்ன? இந்த இடத்துல நாம வழிபடுற அந்த முறையா? இல்லை, கர்வம் அப்படின்னு அர்த்தம். தமிழில் மதம் என்றால் கர்வம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. சாபம், கர்வமாக இருக்கிறது மிகப்பெரிய சாபம்ங்கிறார். நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும், என்ன மாதிரி யாராவது உண்டா அப்படின்லாம் நம்ம பேசுவோம் இயல்பாகவே. அதுதான் மிகப்பெரிய சாபம் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உணர்வுகளும் ஒன்றே ஒன்று தான், வாழ்கின்ற முறைமை ஒன்று தான், பிறப்பு எல்லாமே ஒன்று தான். அப்படிங்கும்போது எந்த விதத்துலேயும் மாறி பிறக்கிறதே இல்லை யாருமே. அப்படிங்கிறப்ப நாம் எந்த விதத்தில் உயர்வாயிட்டோம், சரி அப்படியே உயர்வாக இருந்தாலும் கூட அதை பற்றிய கர்வம் வந்துவிட்டால் அந்த உயர்வு எல்லாமே அடிபட்டு போய்விடும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. அதனால் சாபமே அணைய அப்படிங்கும்போது அந்த மாதிரியான கர்வம், மதம் இருப்பது என்பது, மதம் பிடித்தல்னு சொல்கிறோம்ல, அதுதான். யானைக்கு மட்டும் இல்லை மதம் பிடிக்கிறது, மனிதர்களுக்கும் மதம் பிடிக்கும். அப்படி மதம் பிடித்தால் அது மிகப்பெரிய சாபம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதிலிருந்து விடுபடணும். எவ்வளோ சீக்கிரம் விடுபடுறோமோ அவ்வளவு நல்லது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். தாமத பாவி வந்துடுமோ? ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தள்ளி போடுறது. இப்போ உடனே செய்ய அப்படின்னா இருக்கட்டுமே, நாளைக்கு பண்ணுறேன், நாளைக்கு வந்துடும், ஆனால் இந்த செயல் செய்து முடிக்க மாட்டோம். அப்படிங்கும்போது தள்ளி போடுவோம். எதை தள்ளி போடுறோம்? செயல்களை தள்ளி போடுறதுங்கிறது வேற. ஆனால் நல்லவர்களாக மாறுவதை கூட தள்ளி போடணுமா? அதைத்தான் வள்ளல் பெருமான் கேட்கிறார். தாமத பாவி வந்துடுமோ அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு பதைப்பதைப்பாக இருக்குது, எனக்கு எல்லாமே சீக்கிரம் நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவரை உந்தி தள்ளுகிறது. பாபமே புரியும் லோபமே வருமோ? பயனில் மாச்சரியம் வந்துடுமோ? லோபம்னா சுயநலம். பாவமே புரியும் லோபமே வருமோ? சுயநலம் வந்துடுச்சுன்னா மற்றவங்களுக்கு அது தீங்குன்னு தெரிஞ்சால் கூட நம்ம அதை தப்பை பண்ணுவோம். அதுதான் பாவமே புரியும் லோபமே வருமோ அப்படிங்கிறார். உண்மைதானே? ஓரமாக உட்காந்து யோசித்து பார்த்தா, ஒவ்வொரு வரியாக யோசித்து பார்த்தா, வள்ளல் பெருமான் சொல்லுவதிலிருந்து நாம் யாரும் தப்பிக்கவே முடியாது. இல்லையே, நான் இப்படியெல்லாம் இல்லையே அப்படி சொல்லவே முடியாது. ஏனால் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது நமக்கு. அதற்கு தெரியும் நாம் இத்தனை விஷயங்களிலும் நாமும் சிக்குண்டு இருக்கிறோம் அப்படின்னு. சரி, அந்த லோபம் தவிர மாச்சரியம் வருமோ அப்படிங்கிறாரு. மாச்சரியம்னா என்னென்னா பொறாமைன்னு அர்த்தம். அதுவும் நமக்கு இருக்குல்ல. அப்போ எதுதான் இல்லை அப்படின்னா, உண்மையான இறை தேடல் என்பது மனித தேடலாக மட்டும்தான் இருக்க முடியும். மற்ற மனிதர்கள், மற்ற உயிரினங்கள் தான் இறை என்பதை புரிந்து கொள்ளாமல் நாம் 1000 வழிகளில் ஓடிக்கிட்டே இருக்கோங்கிறத ஒற்றை பாடல்ல நமக்கு வள்ளல் பெருமான் சொல்றாரு. எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. தாப ஆங்காரமே உருமோ என்று ஐய நான் தளர்ந்ததும் அறிவாய். தாப ஆங்காரம் நினச்சி பாருங்க, உச்சபட்ச உணர்வு. இது எல்லாம் எப்போ எனக்கு இருக்குன்னு நான் புரிஞ்சுப்பேன்னா, என்று ஐயனா தலைவனே அப்படின்னு அர்த்தம். மனசுக்கிட்ட தாங்க பேசுகிறார். வேறு எந்த வெளிப்புற தெய்வங்கள்ட்டையோ வெளிப்புற இறைட்டையோ பேசலை. இந்த மனசு தானே இவ்வளோ விஷயங்களையும் கொண்டு வருது. அப்போ அந்த மனசு தான் உண்மையிலேயே பீடத்தில் இருக்க வேண்டிய தெய்வம். அந்த பீடத்தில் மனசை ஏற்றி வைத்து அதனுடைய ஒற்றை உணர்வாக அன்பை மட்டுமே நாம் செலுத்திவிட்டால் நிச்சயமாக சும்மா இரு சொல் அற என்பது நமக்கு பழக்கமாகிவிடும். அதுவே நம் வழக்கமாகிவிடும், வாழ்க்கையும் ஆகிவிடும். அப்படி ஆகவில்லை என்றாலும் ஆக்கிக் கொள்வோம். அதற்காகத்தான் வள்ளல் பெருமானுடைய பாடல். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.